அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, "அன்னசப்பின் கண்டதும்" இந்த படத்தோட கதைய தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில டொவினோ தாமஸ் எஸ்பி ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் வெயிட் பண்ணுறாருன்னா இவர் சஸ்பெண்ட் ஆகியிருந்தாரு. எஸ்பி இவர கூப்பிட்டுருந்தாரு. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் சல்யூட் அடிச்சுட்டு போவார். "நீங்கள் பண்ண கேஸெல்லாம் சூப்பராக இருக்குது சார். அதனால சல்யூட் அடிச்சுட்டு போகிறேன் சார்" அப்படின்னு சல்யூட் அடிச்சுட்டு போவார். இப்போ டொவினோ தாமஸ் ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. என்னென்னா டொவினோ தாமஸ் எஸ்ஐஆர் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அவரோட பொண்ணு மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு. மிஸ்ஸிங் எப்படி மிஸ் ஆனாங்க, இந்த காலேஜில் காலையில் ஹால் டிக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு போனால், அதுக்கப்புறம் வீடு திரும்பவே இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஸோட நைட் ஸ்டடி பண்ணிவிட்டு வருவான்னு சொல்லி நினச்சேன். நைட் 6 மணி வரை வெயிட் பண்ண வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டொவினோ தாமஸ் இதை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்கொயரி பண்ண ஆனதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாப் ஊர்லேருந்து இறங்குவாங்கள்ல பஸ்ஸில், அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த பொண்ணு இறங்கி போகிறத அந்த டீ கடைக்காரர் பார்த்துருக்காரு. அதனால கண்டிப்பாக இந்த இடத்துல தான் எங்கேயாவது கொலை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த டீ கடைக்காரர் சொல்கிறாரு, இந்த பொண்ணு போகிறப்ப இங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்க 2 காலேஜ் பசங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அந்த 2 காலேஜ் பசங்களை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. நாங்கள் பின்னாடி போனது உண்மை தான். ஆனால் அந்த பொண்ணு எங்கள் கூட வரல. அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் போகிறப்ப ஒரு மீன் கடைக்காரர் வந்தார். அதனால் அவர் போயிட்டா அவன் பொண்ணை விட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம் அப்படின்னு அந்த பசங்க சொல்லுவாங்க. டொவினோ தாமஸ்க்கு உயர் அதிகாரி இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவரை ஒழுங்காக விசாரிக்க விட மாட்டாங்க. டொவினோ தாமஸ் அங்கே ஒரு போகிற வழியில் ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச்சில் தான் கொலை நடந்திருக்குன்னு சொல்லி சந்தேகப்படுவார். ஆனால் சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்கு அவங்க உயர் அதிகாரி அனுமதிக்க மாட்டாங்க. அந்த ஊர் மக்கள் எதிர்த்துட்ருப்பாங்க. ஆனால் டொவினோ தாமஸ் இந்த கேஸை விலக்கி விட்டுருவாங்க. அந்த கேஸை அந்த இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துருவோடனே அவர் விசாரிக்க ஆரம்பிச்சோன்னே அந்த ஊரில் இந்த பொண்ணு வீட்டு பக்கத்துலேயே 300 அடி தூரத்தில் ஒரு பழைய அக்யூஸ்ட் சுற்றி திரிவாங்க. அவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி சந்தேகம் பண்ணுவார் அந்த இன்ஸ்பெக்டரு. அப்படியே சர்ச் பண்ணிகிட்டு இருக்க அந்த பொண்ணோட பாடியை அங்கே கிடைக்கும். ஒரு கிணத்துல அங்கேருந்து கிடைக்கும். தாமஸ் யாருக்கும் தெரியாமல் அங்கே என்கொயரி பண்ணுவார். என்கொயரி பண்ணப்போ இந்த பாடி இங்கேருந்து எடுத்தாந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிப்பார். ஏன்னா தாமஸ் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த சர்ச்சில் தான் கொலை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இவர் பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. எஸ்பி சொல்கிறார், "நீ சொல்கிற அந்த சர்ச்சில் அந்த ஃபாதர் நீ அந்த பொண்ணு கொலை நடந்த அன்னைக்கு அவர் வெளியூர் போயிட்டார். அவர் அங்கேயே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டரை என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் அதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஃபாதர் வீட்டையே யாரோ திருட்டு போன மாதிரி டொவினோ தாமஸ் செட்டப் பண்ணுறாரு. செட்டப் பண்ணிட்டு ஃபாரன்சிக் காரங்களை உள்ளே கொண்டு போகிறாரு. உள்ளே கொண்டு போய் ஃபாதர் அந்த இருக்கிற அந்த சர்ச்சை ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா மேட்ச் பண்ணுறாங்க. ஏதாவது டிஎன்ஏ ஏதாவது கிடைக்குதான்னு. அதே மாதிரி ஃபாரன்சிக் காரங்களும் உள்ளே போய் பார்த்தோன்னே அவங்க டிஎன்ஏ மேட்ச் ஆகிடுது. உடனே அந்த சர்ச்சில் தான் இப்போ கொலை நடந்துன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகிடுது. கொலை செய்யப்பட்ட பொண்ணோட அக்கா சொல்கிறாங்க இந்த கொலைக்கு நான் தான் காரணன்றாங்க. அது எப்படின்னா அந்த சர்ச்சில் ஃபாதர் இருக்கார். அவர் ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்துட்ருக்காரு. அவர் வீக்கெண்ட் ஆனால் அந்த சர்ச்சுக்கு வருவார். அப்போ அந்த கொலை செய்யப்பட்ட பொண்ணோட அக்காவும் அவங்க அந்த பையனுக்கு தொடர்பு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு காலேஜிலேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் இவங்க ஒன்றா இருக்கிறத பார்த்துட்றாங்க. எங்கே இதை ஊருக்கிட்ட சொல்லிடுவாங்கன்னு சொல்லி அவளை உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போகிறப்போ ஒரு போஸ்ட்மேன் அங்கே சர்ச்சுக்கு வராரு. அந்த சமயத்தில் இவன் வாயை தந்துவான்னு சொல்லிட்டு இவன் வாயை பொத்துறாங்க. வாயை பொறுத்ததுனால அந்த பொண்ணு இறந்து போயிடுறாங்க. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக அந்த கிணத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து தூக்கி போட்டுறாங்க. இப்படி தான் இந்த கேஸ் நிறைவேறுது. உடனே அரெஸ்ட் பண்ண அந்த பையனை தூக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போகிற வழியில் அந்த பையன் தப்பிச்சு போயிடுறான். இந்த நம்ம டொவினோ தாமஸ், அப்புறம் கூட ஒரு 8, அப்புறம் இன்னொரு கான்ஸ்டபிள் 3 பேரை பின்னாடி வெட்டிட்டு போகிறாங்க. போகிற ஒரு ரயில்வே ட்ராக் வருது. அதை அடிபட்டு அந்த அக்யூஸ் செத்துடுறான். இதனால் அந்த அக்யூஸ் கோர்ட்டை கூட்டிட்டு நம்ம செத்ததுக்கு இவங்க 3 பேர் தான் காரணம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இதோட இந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. உடனே எஸ்பி எது கூப்பிட்டான்னு சொல்லிட்டு உள்ளே போய் சரிங்க, இது நீங்கள்லாம் சஸ்பென்ஸ் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இன்னொரு கேஸ் இருக்குது. அதில் யார் குற்றவாளினே கண்டுபிடிக்க முடியல. அதனால் நீங்கள் சஸ்பென்ஸில் தானே இருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் இந்த கேஸை போய் விசாரிச்சுட்டு எனக்கு யார் சஸ்பெக்ட்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எஸ்பிகிட்ட இவங்க சஸ்பெண்ட் ஆனவங்க எல்லார்கிட்டையும் ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. டொவினோ தாமஸும் சரி ஓகே நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சஸ்பெண்ட் ஆன எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. அவங்க முதல்ல வேணாம் தான் மாட்டேன்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்கள எல்லோரும் யார் சஸ்பெண்ட் சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போனோன்னே ஒரு ரிட்டையர்டான போலீஸ் ஆஃபீஸரை, அதாவது ஹெட் கான்ஸ்டபிளை போய் பார்க்குறாங்க.
அப்புறம் ரிட்டயர் ஆன அந்த போலீஸ்காரர் சொல்கிறாங்க, இங்கே ஒரு கேஸ் நடந்தது, அதை வந்து தான் தீர்த்து வைக்க முடியல, நான் ரிட்டயர் ஆகிட்டேன், அடுத்த வாரம் வந்து என் பொண்ணோட கல்யாணம் இருக்குது, இந்த ஊர்க்காரங்களை வந்து என் மேலே கோவமாக இருக்காங்க, நான் வந்து போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணுறனால அவங்க என்னென்னா வந்து ஒவ்வொருத்தரும் போய் விசாரித்தாங்க, அதனால் வந்து ஊர்க்காரங்களாம் கோவமாக இருக்காங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. என்ன கேஸ்னால் வந்து இந்த ஊரில் வந்து ஒரு டெய்லர் அம்மா வந்து இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. அவங்க வந்து இது மாதிரி மேகசின் நாவல் இதெல்லாம் வந்து படிக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஹாபியாக இருந்து வந்துருக்கு. அப்போ என்னென்னா வந்து அவங்க திடீர்னு ஒரு நாள் வந்து காதலனோட போகிறேன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. போகிற வழியில் பார்த்தா அதுக்கு அடுத்த நாள் வந்து அவங்க பணமாக வந்து எடுக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வந்து பார்க்கும்போது பார்த்தா அவங்க 3 மாதம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது. இந்த கேஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. ஒன்று வந்து குற்றவாளி வந்து கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் வந்து விசாரிக்கிறாங்க. அவங்களும் வந்து எதுவும் வந்து கண்டுபிடிக்க முடியல. இப்படியே வந்து யாரும் கண்டுபிடிக்கனால வந்து இந்த கேஸை வந்து அப்படியே வந்து நிலுவையிட வந்து போட்டாங்க. போலீஸ்காரங்க விசாரிக்கப்போ வந்து ஊர்க்காரங்க ஒருத்தங்களாக வந்து சந்தேகப்பட்டு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. ஆனால் வந்து ஊர்க்காரங்க வந்து இந்த கேஸை விசாரிக்க யாராக வந்தாலும் அவங்க மேலே வந்து கோபமாக வந்து இருக்காங்க. இன்னொரு அம்சம் வந்து அந்த அவங்க டீம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து சரி நம்ம ஒரு 5 நாள் வந்து இருந்து பார்ப்போம், இந்த கோர்ஸில் ஏதாவது வந்து முன்னேற்றம் இருந்தால் வந்து நம்ம ஏதாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அந்த பொண்ணோட ரூமை வந்து சர்ச் பண்ணும்போது என்னென்னா வந்து ஒரு லெட்டர் வந்து கிடைக்குது. அந்த லெட்டர் வந்து எங்கேருந்து போஸ்ட் பண்ணியிருக்குன்னா வந்து டெல்லி குர்காங்கன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. அதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்து டெல்லி குர்காங்கனை வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஊரில் வந்து போய் வேலை பார்க்குறா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த வேலை பார்க்குறவங்கள யாராவது ஒருத்தங்க தான் வந்து அந்த பொண்ணோட லவராக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சர்ச் பண்ணப்போ வந்து அவங்க ஊர்லேயே வந்து பெரிய தலைவராக வந்து ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. அவரோட பையன் வந்து குர்காங்கில் வேலை பார்க்குறான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாரு. சரி நான் என்னால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி வந்து டெல்லியில் வேலை செய்கிற அந்த குர்காங்கில் அந்த பையன் வந்து இது மாதிரி வந்து கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கேன். அவன் வந்து 2 பேருக்கு நடுவில் வந்து ஏதோ நடந்திருக்கு. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து மாசமாயிருக்கா. அப்போ மாசமாகி 3 மாதம் கழிச்சு அவன் வந்து அவங்க கூட தப்பிச்சு போகலான்னு சொல்லி நினைக்கும்போது வந்து அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிட்டான். இது வந்து அந்த பையன் வந்து பண்ணதை வந்து அவங்க குடும்பத்தோட அப்பா வந்து கீழ் ஜாதி பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊரே அந்த பெரிய தலைவர் இருக்காரு அவனை வந்து கூட்டி விசாரித்து வந்து சொல்கிறாங்க. வந்து இவங்க 3 பேர் வந்து சஸ்பெண்ட் இருக்காங்களே வந்து இவங்களால் வந்து எந்த அரெஸ்ட்டும் வந்து பண்ண முடியாது. இது மாதிரி வந்து விசாரணை நடத்தி வந்து அவங்க வந்து அவனை வந்து விட்டு வந்து அவர் வந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்தோடனே வந்து இந்த விஷயத்தை எல்லாமே வந்து எஸ்பிகிட்ட வந்து நம்ம தொழில்நுட்ப தாமஸ் வந்து சொல்லிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தா ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்து கிடைக்குது. வந்து அந்த ஊரில் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து ரிட்டையர் ஆயிருப்பார்ல, அவர் வந்து ஊருக்கு நடுவில் வந்து தூக்கு மாட்டி தொங்குறதா வந்து செய்தி வந்து கிடைக்குது. அங்கே போய் எல்லோரும் போய் வந்து பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா வந்து அவர் தூக்கு மாட்டி சூசைட் பண்ணதுக்கு வந்து ரீசன் சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து கிடைக்குது. அந்த லெட்டர் என்னென்னா வந்து அந்த பொண்ணை கர்ப்பமாக்குனது வந்து அந்த ஊர் தலைவரோட பொண்ணு கிடையாது, என்னோடய பையன்தான். என்னோடய பையனை வந்து டெல்லியில் தான் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அதான் தொழில்நுட்ப தாமஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்து தெரிய வரும். அவர் பஞ்சாயத்து தலைவர் கொடுத்த லிஸ்ட்டை வந்து அந்த ஊர் தலைவர் பையன் மட்டும் இல்லாமல் வந்து இந்த போலீஸு கான்ஸ்டபிளோட பையனும் வந்து டெல்லியில் வந்து வேலை பார்த்துட்ருக்கிறது வந்து தெரிய வரும். அந்த ஊர் தலைவரோட பையனும் இந்த போலீஸ் கான்ஸ்டபிளோட பையனும் 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. விசாரிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த ஊர் தலைவன் பையன் பேசுகிற மாதிரி வந்து ஒரு வாய்ஸை வந்து ப்ளே பண்ணி டேப் ரெக்கார்டில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அது ஊர் தலைவரோட பையன் வந்து பேசியிருக்க மாட்டான், அந்த ரிட்டையர் ஆன போலீஸ் கான்ஸ்டபிளோட பையன் வந்து பேசியிருப்பான். அப்போ தான் வந்து போலீஸ்காரன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளுக்கு வந்து அதிர்ச்சி ஆயிரும். இல்லாமல் இவர் இன்னொரு தப்பு பண்ணியிருப்பார். என்னென்னா வந்து இந்த பொண்ணு எழுதுகிற லவ் லெட்டர் எல்லாத்தையும் வந்து தனக்கு தர சொல்லி வந்து போஸ்ட்மேன்ட்ட வந்து பேரம் பேசியிருப்பார் இந்த கான்ஸ்டபிள். இது வந்து போலீஸுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிளை வந்து அடித்து தூக்கியிருப்பார். அவர் வந்து கோமாவில் போயிருப்பார். கோமாவில் போனதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து நினைவுக்கு வந்திருப்பார். அவரை போய் தொழில்நுட்ப தாமஸ் வந்து விசாரிச்சதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டபிள் தான் வந்து இது மாதிரி வந்து பண்ண சொன்னார். இந்த பொண்ணுக்கு வந்த லெட்டர்லாம் வந்து அவர் வாங்கிட்டு தான் வந்து அனுப்புனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். இந்த சூசைட் நோட்டில் வந்து இதில் எல்லாமே வந்து எழுதியிருக்கு. நான் தான் வந்து இந்த பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணை வந்து நைட்டோட நைட்டாக ஊருக்கு கிளம்ப வச்சு நான் வந்து கொன்னுட்டேன் அப்படின்னு வந்து அதில் சூசைட் நோட்டை எழுதி வந்து முடிச்சிருப்பாங்க. ஒரு தான் சஸ்பென்ஸ் சொல்லிட்டு வந்து தொழில்நுட்ப தாமஸ் அவங்க டீமை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.